நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்துக்கு குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா பல கலவையான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பம் அப்படின்னாலே என்னங்க, ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்டெடி ஆராய்ச்சி ரிசர்ச் அப்படின்றது அதுவே தான் உங்களுக்கு ப்ளஸ், அதுவே தான் உங்களுக்கு மைனஸ். பொதுவாக சில விஷயங்களை ஓகேடா கோ ஆன் த ஃப்ளோன்னு சொல்லுவோம் இல்லையா, அது விடாது மனசுக்கு. ஃப்யூச்சரை பற்றி இப்படி போனால் அப்படி ஆகிடுமோ, அப்படி போனால் இப்படி ஆகிடுமோ அப்படின்னு நிறைய ஆலோசனைகள் கும்பராசிக்கு உண்டான ஒரு விஷயம். அது இப்போ திருமணம் அப்படின்னு வரும்போது ஒரு ஏஜுக்கு மேல எல்லாம் கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சம்பாரிச்சு ஓரளவு செட்டில் ஆகி பண்ணிக்கலான்னு தோணும். அப்புறம் என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ நமக்கு நிறைய வேலை இருக்கே, இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா எப்படி ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அப்போ தாட்ஸ் இதுதான் இங்கே பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு சனியினுடைய பிளேஸ்மெண்ட் குருனுடைய பிளேஸ்மெண்ட் கரெக்டாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வேறையா இருக்கும். அதுலேயும் காலச்சத்திரத்துக்கு 11ஆம் வீடு கும்பம். அப்போ எது எடுத்தாலுமே லாபகரமாக எதிர்நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசிக்கு அவங்க இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த தாட் ப்ராசஸ் இருப்பாங்க. பல ராசிக்காரங்க என்ன இருப்பாங்க, ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம், அதையும் மேனேஜ் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த தாட்டே இருக்காது, தில் பி ஜஸ்ட் லைக் தட். ஆனால் இவங்க எல்லாமே ஒவ்வொரு செக்டரை பிரித்து கரெக்டாக பார்த்து ப்ரொசீட் பண்ணும். இது நடக்கிற விஷயமா? பல இடத்துல அது கரெக்ட் இல்லையே, உங்களுடைய சுகங்களை அதனால நிறைய நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. பொதுவாகவே கும்பம் நாலேஜபிள் ராசி. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா கரெக்டாக ட்ராக் பண்ணி ரிசர்ச் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி திருக்கணிதப்படி, பிப்ரவரி 11ஆம் தேதி வாக்கியப்படி குரு வக்ர நிவர்த்தி பெற்று உங்களுடைய 4ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த குரு உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் அவரே தான், உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியும் அவரே தான். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, நீங்க தான் கும்பமாச்சே. ஃபர்ஸ்ட் கரெக்டான ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கும், கரெக்டான ஒரு வழி அமைச்சு கொடுக்கும், கரெக்டான பொருளாதார வளர்ச்சி அமைச்சு கொடுக்கும், கரெக்டான வேலை கிடைக்கும், கரெக்டா பக்குவமா எது எப்படி பண்ணணும் அப்படின்ற நெகட்டிவான விஷயத்த பாசிட்டிவா எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வழி உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து உங்களை உட்கார வைக்கிறாங்கன்னா உடனே நீங்க இப்படி கேட்பீங்க, சார் இதுல இவ்வளோ டிராவல் இருக்கு சார், அப்போ எனக்கு லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பீங்களா, நான் ஃபேமிலியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா, இல்லாட்டி அங்க பிரச்சனை வந்துடும் சார் அப்படின்றத நீங்க பேசி அதையும் நீங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு மாத்திட்டு எப்படி அலோகேட் பண்ணணுமோ அப்படி அலோகேட் பண்ணி இங்க 2ஆம் வீடு அப்படின்றது தனம், குடும்பம், வாக்கு, சந்தோஷம் அப்படின்ற அனைத்து விஷயத்தையுமே இப்போ ஒரு கட்டம் கட்டி வச்சிடுவீங்க. ஜென்ம சனி அப்படின்றதுனால நிறைய பேருக்கு நிறைய புரியாம இருக்கு. நிறைய பேர் சொல்றது இங்க ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சென்னைக்கு போனேன் அல்லது பெங்களூருக்கு போனேன், ஆனா அங்க போயும் எதுவுமே இல்லை, ட்ரையா தான் இருக்கு, செலவு தான் அதிகமாயிருக்கு அப்படின்றது எத்தனை கும்பராசிக்காரங்க சொல்றீங்க. இப்போ அதெல்லாம் மாறி ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா 4ஆம் வீட்டுக்கு குரு வரார். 4 அப்படின்றது ஆரம்பம். நீங்க ஆரம்பிக்கக்கூடிய பல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு வழிகாட்டும் வகையில உங்களுக்கு குரு இருக்கார். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி குரு, அந்த குரு உங்களுடைய 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்போ 10ஆம் வீடு அப்படின்றது ஜீவனஸ்தானம், அதாவது பொருளீட்டும் வழி, தொழில் மட்டும் அல்ல. அப்போ வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும், திருப்தியான வழியில வேலை கிடைக்கும். அதே மாதிரி தொழில் முடங்கிட்டு இருக்கு, ஸ்டாஃப்ஸுக்கு சம்பளமே கொடுக்க முடியல, எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, அவங்களுக்கு எல்லாமே மாறி
உங்களுக்கு ரைட்டான லேபரர்ஸ் வந்து நெகட்டிவானவங்க எல்லாம் போய் பாசிட்டிவான வழியில வந்து உங்களுக்கே ஐடியா சொல்லி அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. நிறைய கும்பராசிக்காரங்க சொல்றது என்னன்னா, தொழில ஆரம்பிச்சிட்டேங்க ஆனா கடைக்கே போறது இல்லை, போய் தான் என்ன பண்றது, சும்மா பேருக்கு வச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இப்போ உங்களுக்கு தூண்டி, ஏன்னா குரு பார்க்கறது உங்களுடைய 12ஆம் வீட்டை, உங்களுடைய 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும். அப்போ இந்த இடத்துல நீ என்ன பண்ணினா நீ ஜெயிக்க முடியும் அப்படின்றது பல விஷயத்துல காமிக்கும். இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, திடீர்னு சர்ப்ரைஸா நடக்கும். 8 அப்படின்னாலே சர்ப்ரைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சர்ப்ரைஸா இந்த கம்பெனில இருந்து கூப்பிட்டாடா வேலை கொடுத்தா, இந்த கம்பெனில இருந்தா கூப்பிட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா, அப்படிங்கப்ப அவனே சப்போர்ட்டிவ் டீமும் கொடுக்கறானே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கொடுப்பார் குரு. அந்த 8ஆம் வீடு அப்படின்றது புதனுடைய வீடும் கூட. அப்ப அங்க சும்மா கொடுக்கல, உங்களுடைய ரிசர்ச்சை நம்பி கொடுப்பாங்க. அந்த ரிசர்ச் நீ பண்ணுப்பா, இதுக்கு உண்டான ஃபண்டிங் உனக்கு கொடுக்குறேன், நீ R&D மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு ஹை பொசிஷன்ல உட்கார வைப்பாங்க. அப்போ இதெல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப மறுபடியும் சீரமைச்சு வேற டெக்னிக் நீங்க பண்ணி நீங்க வளர போறீங்கன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. 4ஆம் வீட்டுல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ யாருக்கெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்கிட்ட போய் எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இப்படி வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் கொடுப்பார். மேபி ஓகேப்பா இந்த ஏரியால இருந்து அந்த ஏரியாலயும் நம்ம பிரான்ச் இருக்கே, நீ அது பண்ணிக்கோன்னு சொல்லலாம். அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ணி பட் உன்னுடைய ரிசல்ட் எனக்கு காமின்னு சொல்லலாம். இதுதான் உன்னுடைய கஷ்டமா, இது சொல்லியிருந்தீங்கன்னா நான் லேப்டாப்பை மாத்தி கொடுத்துருப்பேனேப்பா அப்படின்னு சொல்லலாம். சோ எது நடக்கும்னே தெரியாது, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பல ரூபத்துல நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க. உங்களை மட்டும் இல்லைங்க, உங்களை நம்பி இருக்கிறவங்களையும் ஒரு கொத்தா நீங்க மேல எடுத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அம்மா வழி சொத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அம்மாவே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களை வந்து வாடா சினிமாக்கு போலான்னு சொல்லிருக்கலாம், என்னமா அது வேலை இருக்கும், இல்லடா நீ வாடா அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போயிருக்கலாம். அங்க நீங்க சந்திக்கிற ஒரு நபர் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போலாம். அல்லது உங்களுடைய பிரச்சனை எவனால பிரச்சனையோ அவனுக்கு நேருக்கு நேர் நீங்க பார்த்து, என்னடா போன் பண்ண எடுக்க மாட்டியா, உன்னை நம்பி தானே இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன், நீ வாட்டி போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு உங்களை ஓங்கி கேட்டு அதன் மூலியமா அவங்க ஓகே ஓகே சார் இதனாலதான் சார் அப்படின்னு சொல்லி உங்க ப்ராஜெக்டையும் முடிச்சு கொடுத்தோ, அல்லது உங்களுக்கு சப்மிட் பண்ணாம போயிருப்பாங்க இல்லையா சோர்ஸ் கோட் ஆர் வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இது சுத்தி 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 பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை கொடுக்க வகையில இருக்கு. பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ம சனி அப்படின்னு சொல்றது உங்களுக்கு மார்ச் 29 வரைக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத சனி ஆகுது. சோ சேஞ்சஸ் பல இருக்கு, அந்த சேஞ்சஸ் பாசிட்டிவா இருக்கு. உங்க சுய ஜாதகத்துல குரு எங்க இருக்கார், இப்ப நடக்கிற திசை என்ன, புத்தி என்ன அப்படின்றத பார்த்து அதன் வழி நீங்க ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ரேட்டிங் நிறைய காத்துட்டு இருக்கு. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.